ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2024 முடிய போகுது, 2025 பிறக்க போகுது. இப்போ எல்லோரும் 2025 ஊரில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நான் இப்போ பஹ்ரைனில் இருக்கேன். பஹ்ரைனில் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்காக நீங்கள் வான வெடிக்கையில் நடக்க போகுது, அதை பார்க்கறதுக்காக தான், செலிப்ரேட் பண்ணதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கேன். நான் இப்போ அவனி மாலில் வந்திருக்கேன். அதுபோல் இனி வரக்கூடிய புதிய வருஷங்கள் இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனியும் வரக்கூடிய வருஷங்கள் பூரா எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ராக்கெட் ராஜா சேனல் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். அதுபோல் புது வருஷமாட்டு நீங்கள் முதல்ல நல்லது செய்து தொடங்கணுன்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலாம். முதல்ல இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆள்களெல்லாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லதை செய்து நல்லா தொடங்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு சொல்லுறது போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட தொடர்ந்து இருங்கள். இனி நமக்கு இப்போ நான் அவனி மாலில் நிற்கேன். இனி ஃபயர் ஒர்க்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுபோல் கவுண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் இனி அதை நான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மணி 11 ஆச்சு. இப்போ இங்கே ஏற்கனவே நல்ல குளிர். நாங்கள் மேலே குளிர் சரி வந்துடலான்னு தான் பார்த்தோம். வந்தோன்னா குளிருக்கு சொட்டர் எடுக்காமல் வந்திருந்தோன்னா ஒரு வழி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் கூட நமக்கு பஹ்ரைனில் நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசு எல்லோரும் அங்கங்கே இருக்கா. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்குது நவநீது, நம்ம கம்சாமி தான் இருக்கார். நாங்கள் 3 பேர் தான் இப்போ இருக்கோம். இனி எல்லாம் அங்கங்கே இருக்குது. இனி இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் தொடங்கும் போது எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சேரும். நமக்கு சேர்ந்து பாருங்கள், உங்களுக்கு க்ரௌடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு நம்ம போகும்போது எல்லாம் பார்க்கல. இன்னும் ஃபயர் ஒர்க்ஸும் கிளியராக பார்க்கும். ஃபுல் என்ஜாய் தான். ஐயோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன நீங்கள் பார்க்குறதெல்லாம் அது மொடாமால் ஹெச் பில்டிங் எல்லாம் இதில் தான் இருக்குது, பக்கம் தான். அதுபோல் எங்கள் பஹ்ரைனில் இன்னும் ஃபயர் ஒர்க்ஸ் 8 இடத்துல நடக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ரூம் பக்கம்னால நாங்கள் பக்கமாக இருக்க அவனி மாலில் நிற்கும். இதுபோல் எங்கள் வாட்டர் கார்டன் சிட்டி இதுபோல் 8 இடத்துல உண்டு. ஏதாவது அந்த க்ரௌடை குறைக்கிறதுக்காக அங்கங்கே எல்லா இடமும் நடக்குது. அதனால பக்கத்தில் இடம் பார்த்து அவங்கவுங்க போயிடுவாங்க. சரியா, நமக்கு இனி நேராக ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க கிளம்பிடலாம். போகலாமா? க்ரௌடை பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நம்ம இப்போ மடமில்லேருந்து அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நான் இப்போ முதல்ல தான் இங்கே ஃபயர் ஒர்க்ஸு பார்க்க போகிறேன். ஆனால் இந்த க்ரௌடெல்லாம் பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, ஒரு 8 இடத்துல இருந்த பிறகு இப்படி 8 இடத்துல இருந்த பிறகு இவ்வளோ க்ரௌடு. இது ஒரு இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நல்ல டிராஃபிக்னு சொன்னாலும் அங்கே எல்லாம் நல்ல சேஃப்டி, போலீஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் நல்ல பாதுகாப்பும் அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி நல்லபடியாக எல்லாம் கிளியராக அழகாக நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ சிக்னல்லேயே நிற்கிறோம். சிக்னலில் இப்போ பாருங்கள், நான் க்ரௌடை காட்டி தரேன். இது ஃபுல் டிராஃபிக். அதாவது ஒவ்வொரு சிக்னலையும் க்ளோஸ் பண்ணி அவங்க சூப்பராக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ சிக்னலில் தான் நிற்கிறோம். பாருங்கள், இப்போ சிக்னல் ஓப்பன் பண்ணி எங்களை இப்போ விடுவாங்க. அது மாதிரி ஒரு தேட்டரில் படம் பார்க்க ஒரு தேட்டருன்னு எல்லாம் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ஆள். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. சிக்னல் இப்போ ஆட்கள் பாஸ் பண்ணதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அந்த மாதிரி. இப்போ நாங்கள் அவனி மாலுக்கு போயிட்டுருக்கோம். அவனி மாலில் தான் இப்போ போனால் அந்த பக்கம் உள்ள போய் செஞ்சுலேச்சுன்னா நமக்கு ஃப்ரீயாக பார்க்கலாம். இது வெளியே நின்று அவ்வளோ கிளியராக தெரியாது. இப்போ நான் பாரு அவனி மால் உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஏற்கிற ஃபஸ்ட்டு கேட்டு செகண்ட் கேட் எல்லாம் ஃபுல்லு தாங்க. ஃபுல்லாக அலோடு இல்லை, ஃபேமிலி மட்டும் தான் உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி இல்லாமல் நாங்கள் கடைசி 3வது கேட்டில் விட்டாங்க. நாங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டோம். அவனி மாலுக்கு இப்போ நான் முறையாக தான் அவனி மாலுக்கு உள்ளே போகிறேன். அவனி மால் பார்க்கறதுக்கு அதுவும் வேறு லெவலில் தான் இருக்குது. முதல்ல கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். அடுத்தது ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு அவனி மாலையும் கொஞ்சம் பார்க்கலாம். இதெல்லாம் கிறிஸ்மஸுக்கு வச்சுருந்தது. இனி இப்போ புத்தாண்டு முடிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால அதையும் அப்படி பார்க்கலாம். அதுபோல் குழந்தைகளுக்கு நல்லா கவர் பண்ணுறதுக்காகலாம் நிறைய கேம் எல்லாம் இருக்குது. அதுக்காக செட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அழகாக இருக்குது. மாலை எல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்துக்குள்ள நாங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய். வேறு குழந்தைகளுக்கு அதுபோல் எல்லா இதுவும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரயில் இன்னும் உண்மையிலே அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுபோல் இன்னும் இருக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது மாலும் ஒன்று பார்க்கணும். இப்போ நல்ல ரஸ்ஸு. இப்போ நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுன்னு எய்மில் வந்ததுனால நம்ம அதில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். உண்மையிலே அழகாக இருக்குது. பார்ப்போம். அதுபோல் இந்த 2025 இது என்னோடய முதல் வீடியோ. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பர்த்டேயும் கூட. அதனால் எல்லோரும்
சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டினா தான் என்னால் அதையெல்லாம் திருத்தி மீண்டும் நல்ல நல்ல வீடியோ எல்லாம் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து நீங்கள் நான் இப்போ உள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகிறது. உள்ளே வந்து பார்த்தா உள்ளே வெளியே உள்ளோட நல்ல இதில் வந்து 7 மணிக்கு ஆட்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குது. நாங்கள் உள்ளே வந்துருக்கோம். இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தான் ஃபயர் ஒர்க்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஃபயரிங்கில் எப்படி வானவேடிக்கை எல்லாம் எப்படி இருக்குது ஊரில் பார்த்துருக்கோம். ஊரில் எல்லாம் வேறு லெவலில் 2 மணிக்கு அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ முதல்ல தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது. சாதாரண வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நான் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. பார்க்கலாம். ஒவ்வொரு பில்டிங்கில் நல்ல நல்ல டெக்கரேஷன் அழகாக இருக்காது. நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். 2024 இன்னும் முடிய இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2024 முடிய போகுது. புதிய புத்தாண்டு புதிய வருஷம் வரப்போகுது 2025. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு 2025 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது.